Hi, hello. Welcome to our channel VN Creativities. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தோன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குஸ்கா தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே கம்மி இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபிங்க இது. ஆனால் இது டேஸ்ட்டு வேறு லெவல். இது கூட வந்துட்டு நான் காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபியை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இதே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி மொக்கு, ஒரு சின்ன துண்டு ஜாவத்திரி இது சேர்த்துருங்க. அதுதான் ஒரு 6லேருந்து 7 பூண்டு அண்ட் ஒரு விரல் சைஸ் இஞ்சி இதை ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. அதுதான் இது கூடவே ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி அதை கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. இதை வணக்கும் போதே அவ்வளோ சூப்பராக வாசம் வந்ததுங்க. அந்த வாசம் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. அதான் நான் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை பறித்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அதுதான் எந்த அளவுக்கு புதினா எடுத்தோமோ அதே அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். இதுக்கு எப்பயுமே புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே சேம் குவான்டிட்டியில் இருக்கணும். இதுதான் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இதுக்கு தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிச்சு. இதை அரைச்சி எடுத்துடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இது நல்லா காஞ்சதும் நான் இங்கே 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். இதுதான் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரலும் வணக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கலையோ பேஸ்ட் அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா போட்டதுக்கப்புறமே அது கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது அடி பிடிச்சிடும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணுறேன். இதையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் எங்கேயுமே கட்டி இல்லாத அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதுதான் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் இங்கே காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன மிளகாய்த்தூள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காரம் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி தேவை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். 2 விசில் ஆவி நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வா, இது ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இதில் ரைஸும் நல்லா குக் ஆகி நல்லா உதிரியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் ஒன் பாட் ரைஸ் செய்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நான் இதை லஞ்ச் பாக்ஸ் தாங்க செஞ்சுருந்தேன். நான் இதை லஞ்ச் பாக்ஸுக்குன்னே பிறப்பெடுத்த ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லுவேன். கூடவே சைட் டிஷ்ஷாக நான் காலிஃப்ளவர் வறுவல் செஞ்சுருந்தேன் அண்ட் தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன். எனக்கு பர்சனலாக பிரியாணி ஆகட்டும் அண்ட் குஸ்கா ஆகட்டும் இது கூட ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லை யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்காவது உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அன்றைக்கி வேறு நாள் வீட்டில் நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அன்றைக்கி இதை செஞ்சு தர சொல்லி அவங்களை கேளுங்க. அண்ட் இந்த வறுவலோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.